அவர் என்ன அற்புதமா கிட்டார் வாசிக்கிறாரு. வாங்க எல்லாருமா போய் கேட்போம் வாங்க. எப்படி இருக்கீங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்? நான் உங்கள யாராவது ஒரு கப்பல ஸ்டேஜுக்கு வரவழைக்க போறேன். அவங்கள நான் இங்க டான்ஸ் ஆட சொல்லி கேட்டுக்குவேன். அதுல யாரு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, சிவா எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறான்ல. என்னோட பர்ஸ், என்னோட பர்ஸ் திருட திருட போலீஸ் அவனை பிடிங்க. Shiva, 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 Shiva. அங்கிள், உங்களால இனி எங்கேயும் ஓட முடியாது. என் பாட்டியோட பர்ஸ திருப்பி கொடுங்க, இல்லன்னா இல்லனா என்ன பண்ணுவ? இந்த சின்ன பையனை உடனே புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய், சிவா, என்னோட பேரு சிவா. வா சின்ன பையா, பர்ஸ் வேணுமா உனக்கு? இதா புடி, வா வா. இது என்னது? இவன் மரத்து மேல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வரான். காப்பாத்துக்க, இந்த பர்ஸ வாங்கிக்க. இந்த பையன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். ஹலோ அங்கிள், அந்த பர்ஸ் என்னோட பாட்டு. இது கண்டிப்பா உங்களை நான் இதை எடுத்துட்டு போக விடவே மாட்டேன். அதை கொடுத்துருங்க. காப்பாத்துங்க. ஹலோ லட்டு சிங் சார்.
லட்டு சிங் ஏரியாவுல திருட்டா? சிவா, இனி இந்த திருடனை நான் என்ன பண்றேன்னு பாரு. லட்டு சிங் சார், இவனோட நண்பர்கள் சில பேர் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்களையும் பிடிச்சே ஆகணும். ஓ, இன்னும் சில பேர் இருக்காங்களா? அவங்களுக்காகவும் நான் அந்த ஊருக்குள்ள போலீஸ் படையை அனுப்பியிருக்கேன். போலீஸ் அவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்துடும். என்ன கான்ஸ்டபிளே, இவனை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடு. நல்ல வேளை தாத்தா எனக்கு போனை போட்டு முன்னாடியே இங்க வர சொல்லிட்டாரு. தேங்க்யூ சிவா. இந்த பையன் ரொம்ப வேகமா இருக்கானே, இவன் கிட்ட இருந்து நாம தூரமா இருக்கணும். ஜான், ஜானி, ஜனார்தன், நம்மளோட திருட்டு திட்டங்கள் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா நாம தான் மிக சிறந்த திருடர்கள். அந்த சிவாவை நம்ம நல்லா கவனிச்சாகணும். அவன் நம்ம ஆளுங்களையே உள்ள அனுப்பிட்டான்ல. ஆமா, அது உண்மைதான். அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பசங்க ரூம் நம்பர் 309ல இருக்காங்க. அப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி 310ல இருக்காங்க. போலாம். முதல்ல இந்த பசங்களோட ரூமை லாக் பண்ணிரலாம். அப்பதான் அந்த பையன் வெளியே வராம இருப்பான். ஆமா, இப்ப பசங்க எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டியாச்சு. சரி, நான் வெளியே எல்லாரையும் பாத்துக்கிறேன். நீங்க போய் தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறத திருடிட்டு வாங்க. இந்த ராத்திரில எதுக்காக இப்படி காசு, பணம், நகை எதுவா இருந்தாலும் எடுத்து என்கிட்ட கொடுங்க சீக்கிரம். யார் நீங்க? இங்க எப்படிப்பா வந்தீங்க? நாங்க கோயில் கட்ட டொனேஷன் கேட்டு வந்திருக்கேன். ஏய், எங்களை பார்த்தா தெரியல, நாங்க திருடங்க. எங்க கிட்ட ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல. சிவா, சிவா காப்பாத்து. கத்து, எவ்வளவு முடியுமா கத்து. நீ என்ன கத்துனாலும் அந்த பையன் சிவா உன்னை காப்பாத்த வரவே மாட்டான். சிவா, சிவா எங்களை ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. திருட்டு பசங்க வந்து கொள்ளை அடிச்சிட்டு போறாங்கப்பா. தாத்தா, டோன்ட் வரி, நான் இப்பவே வரேன். சிவா, என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லு. ரேவா, தாத்தா பாட்டியோட ரூமுக்கு யாரோ திருடங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள ரூம்லயே வச்சு பூட்டிட்டாங்க. நம்மளோட ரூமையும் யாரோ வெளியில இருந்து பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அநேகமா நம்ம கத்துறதே யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம க்ரோ பிரேக் பஞ்சை யூஸ் பண்ணியே ஆகணும். டோர் பிரேக் பஞ்ச் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன், அது ஒரு வகையான குங்ஃபு பஞ்ச். ரொம்ப முக்கியம்னா தான் இந்த மாதிரி பஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. Shiva, Shiva, Shiva. Shiva, 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 Shiva. Shiva, 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 Shiva. தாத்தா பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த திருடங்க இப்பதான் தப்பிச்சு ஓடுறாங்க. இருந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க சீக்கிரமா போய் அந்த திருடங்களை புடிச்சே தீருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க தாத்தா. ரெக்கார்டிங்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படின்னா அந்த திருடங்களுக்கு கேமராஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க எந்த கேமராலையும் மாட்டாம தெளிவா அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. சிவா, அங்க பாரு, அது என்னது? சார், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்களேன். அது 3 பேர், 3 வாக்கிங் ஸ்டிக்கும் இருக்கு. அப்படின்னா இந்த 3 பேர் யாருன்னா அந்த பீச்ல இருந்தாங்களே, ஜான், ஜானி, ஜனார்தனன், அவங்க தான் திருட வந்திருக்காங்க. யூ ஆர் ரைட். அவங்க கிட்டயும் வாக்கிங் ஸ்டிக்ஸ் இருக்கு. அவங்களும் தலையில ஹேட் போட்டிருந்தாங்கல்ல. ஆனா அவங்க 3 பேரும் ரொம்ப நல்லவங்களாச்சே.
எப்பவும் மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஒருவேளை அவங்க எல்லார்கிட்டயும் அப்படி காமிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா திருடவும் செய்வாங்க. அத பத்தி எனக்கு தெரியல. நான் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல. நம்ம உடனே லட்டு சிங் சாரை இங்க கூப்பிட்டாகணும். ஹலோ லட்டு சிங் சார், நீங்க ஒரு திருடனை லாக்அப்ல போட்டிருக்கீங்கல்ல, அவன் கிட்ட ஜானி ஜனார்தன் எங்க இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. நான் உங்களை லாக்கப்ல இருந்து வெளியில விடணும்னு நினைச்சா ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த ஜானி ஜனார்தன் 3 பேர் எங்க இருப்பாங்க சொல்லுங்க. சார் அவங்க எங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். சிவா, இந்த திருடன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானேப்பா. நோ ப்ராப்ளம் லட்டு சிங் சார், இப்ப சொல்லலன்னா என்ன, வந்து என் பிளான் கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தான் இங்க இருக்கீங்களா? அப்படின்னா நான் உங்களை இப்ப சாப்பிட வேண்டியதுதான். வேண்டாம், என்னை எதுவும் பண்ணிடாத. அத பாரு, போலீஸ் எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள வச்சு உன்னோட டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அவங்க பார்க்க நேர்மையானவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சுயநலம் இருக்காது. எனக்கு நீங்க தான் வேணும், ஏன்னா திருடங்க தான் ருசியா இருப்பாங்க. ஆனா நான் வேணும்னே திருடனா மாறல. என்ன அந்த ஜானி ஜனார்தனன் தான் திருடிட்டு வர சொல்லுவாங்க. ஜானி ஜனார்தனா அவங்க எங்க இருப்பாங்க? அந்த பீச் கிட்ட இருந்து ஒரு வழி காட்டு பக்கமா போகும்ல, அங்கதான் அவங்க வீடு இருக்கு. என்னை ஏமாத்திட்டீங்களா? இந்த பழமொழி பழசுதான், இருந்தாலும் அது இப்ப கரெக்டா சூட் ஆகும். ஒரு விரலை வச்சு பாட்டில உடைக்க முடியலனா அத கொஞ்சம் உடைச்சு காலி பண்றதுல தப்பே இல்ல. பை பாய் அங்கிள். இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்துரலாம். முதல்ல நான் ஒரு பர்ஸை தானே திருடினேன், ஆனா இப்ப நாம எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துட்டோமே. என்ன பத்தி தான் 3 பேரும் யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? சின்ன பையன் நீயா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. ஜானி ஜனார்தன இந்த உலகத்துல யாராலையுமே பிடிக்க முடியாது, ஏன்னா நாங்க தான் மிக சிறந்த திருடர்கள். அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நல்லா இருக்கு, ஆனா என் குதிரையை அவங்க திருடிட்டு போறாங்க பாரு. சொன்னா கேளுங்க, நில்லுங்க.
சிவா, நீ ஹார்ஸ் ரைடிங் என்னமோ நல்லா தான் பண்ற, ஆனா நாங்க ஃபைட்டிங்க ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்க 3 பேரு, ஆனா நீ தனியா இருக்கியே. திரும்பி போயிடு. பயந்து போய் ஓடுறவன் இல்ல இந்த சிவா. உங்களை தோக்கடிச்சு லட்டு சிங் சார் கிட்ட ஒப்படைச்சே தீருவேன். ம். ஆ. போதும், நிறுத்து சிவா, நிறுத்து. போதும், இதுக்கு மேல எங்களால சண்டை போட முடியாதுப்பா. உனக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கும்போது நாங்க 3 பேரும் முன்னாடி வெறும் 0 தான். லட்டு சிங் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சண்டைய நிறுத்துங்க. ஹேண்ட்ஸ் அப். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹே பாத்தீங்களா, சிவா உங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சான். ஆனா நான் உங்களை பறந்து வந்து தோக்கடிச்சேன். எல்லாரும் உடனே அங்கேயே நில்லுங்க. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். மேனேஜர், உடனே வந்து லாக்கரை தர காசு எல்லாத்தையும் எங்களோட பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எனக்கு தெரிஞ்சு இனிமே நீ கண்ணாடி போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணு தெரியலல்ல? நாங்க இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஜுவாலா, லட்டு சிங்கோட துப்பாக்கிய கொஞ்சம் நீ வாங்கி வச்சுக்கிறியா? கண்ணு தானே, வச்சுக்கோன்னா வச்சுக்க. ஆனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஓ ஓ, நீங்க இங்க கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? சரி, நீங்க எல்லாரும் கைய கீழே இறக்குங்க. இவங்க உங்களை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. லாக்கர்ல இருக்கிற பணம் நகையை மட்டும் திருடிட்டு இங்க இருந்து அமைதியா போயிடுவாங்க. மேனேஜர் சார், என்ன பாக்குறீங்க? அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து அவங்க கையில கொடுங்க, கிளம்பிடுவாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நேத்து உங்களோடது, இன்னைக்கு இவங்களோடது, நாளைக்கு அது என்னோடது. எப்படி இருக்கு தத்துவம்? ஹே, லட்டு சிங் சார், அவங்கள கைது பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. மேனேஜர் சார், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க பேங்கை கொள்ளையடிக்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு திட்டம் போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு முறையும் ஒரு நாள்ல போலீஸ் வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு செலவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுக்கு அவங்க எங்க போவாங்க? இங்க இருந்து தான் எடுத்துட்டு போவாங்க. வாங்க, உங்களுக்கு நானே உதவி பண்றேன், வாங்க. என்ன மேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போ, தேவைப்படும். இது உங்களோட தான். ஆமா லட்டு சிங், ஒருவேளை உங்களுக்கு மூளைகளை குழம்பி போயிடுச்சா? சரி, அன்பா கொடுக்கும் போது வேணான்னு சொல்லுவேனா, எடுத்துக்கிறேன். எனக்கு போலீஸ்காரங்க மேல மரியாதை ரொம்ப அதிகம். பாய் பாய். டாடா பாய் பாய். செலவுக்கு இல்லைன்னா இங்க வந்துட்டு போங்க, அப்பப்ப சந்திக்கலாம். லட்டு சிங் சார், நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க, அவங்க திரும்பவும் இங்க வருவாங்க. சிவா, Shiva 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 இந்த பையன் என்ன நம்ம கூட ரேஸ் போடுறான்?
ஏய் சின்ன பையா, உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? போ தள்ளி போ பையா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், ஆ. தலையிலே அடிபட்டுருச்சு. நல்ல வேலை லட்டு சிங் முன்னாடியே மருந்து கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்கப்பா போச்சு? எங்க இருக்கு? சீக்கிரம் உடனே அது வேணும். இதுக்கு தான் அந்த லட்டு சிங் கரெக்டா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்து அனுப்பி இருக்காரு. அச்சோ, கிட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்போவாவது அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துப்பா. சிவா, சிவா, இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. பாஸ் பாஸ், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் தீர்ந்துடுச்சு. உயிர் மேல ஆசை இருந்தா நம்ம இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். மை டியர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் சொன்னல. ஹை. லட்டு சிங் சார், சீக்கிரமா எடுங்க சார். ஒரு நோட்டு காணாம போனாலும் எங்க பேங்க் பேர் தான் சார் கெடும். ஒண்ணு விடாம எடுங்க சார். பாஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. இது பார்க்க ரொம்ப வித்தியாசமான காஸ்டியூமா இருக்கு. நாளைக்கு எதுவும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறீங்களா? ரங்கா, நாம இப்ப பூமிக்கு மேல இல்ல, பூமிக்கு அடியில தான் திருட்டன் நடத்த போறோம். ரங்கா இப்ப மாற போறான் சுரங்கமா. ஆனா பாஸ், நம்ம சுரங்கத்தை தோண்டோம்னா வயசாகி போயிடும்ல. முதல்ல பாரு, அப்புறமா பேசு. வயசாகுமா இல்ல ஒரே நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? பாஸ், இது பார்க்கவே அற்புதமா இருக்கு. இந்த திட்டத்தை ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல? இப்பதானே யோசிச்சிருக்கேன், செயல்படுத்திருக்கேன். பாத்துக்கிட்டே இருங்க நான் எப்படியெல்லாம் திருட போறேன்னு. தி ரங்கா இஸ் பேக், மிஸ்டர் திருடன். ஆனா பாஸ், பூமிக்கு அடியில பேங்க் எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் பாஸ்? நான் பேங்கோட பேரை மட்டும் சொன்னா போதும். என்னோட ஸ்பெஷல் கார்கிள்ஸ்ல அந்த பேங்க்குக்கான ரூட் மேப்பே வந்துரும். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஈஸியா அங்க போய் சேர்ந்துருவேன். ஆல் தி பெஸ்ட் பாஸ், ஆல் தி பெஸ்ட். இனி இந்த பூமியில உங்களை தடுக்க யாருமே இல்ல. இன்னைக்கு நான் திருட போறேன் பேடாஸ் இன்டர்நேஷனல் பேங்க். ரங்கா இப்போ சந்தோஷமா இருக்கான். இப்ப எனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. இனிமே எவ்வளவு பணத்தை வேணாலும் மாட்டாம நான் திருடிட்டு போயிட்டே இருப்பேன். பேட் மேனர்ஸ். ஒருத்தவங்க வீடு பூட்டி இருக்குன்னா தட்டிட்டு வரணும். சாரி சாரி. சார், என்ன பண்றீங்க? இது யாரோட வீடும் இல்ல, பேங்கோட லாக்கர். அப்போ உள்ள இருக்கிறது யாரு? என்னது? லட்டு சிங் சார். ஓ, நான் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நம்ம சிட்டில பேங்க் கொள்ளையர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த கொள்ளையர்கள் சுரங்கத்தை உண்டாக்கி அது மூலியமா வந்து திருடுறாங்க. போலீஸால அவங்கள பிடிக்கிறது முடியாத கஷ்டமான விஷயமாகி இருக்கு. இன்னைக்கு நைட்டு பாருங்க, சுரங்கம் அமைச்சு திருடுற அந்த திருடர்களை பத்தின ஸ்பெஷல் ஷோ. ஹலோ,
ஹலோ லட்டு சிங் ஸ்பீக்கிங். ஹலோ ஹலோ சொல்லுங்க இன்டர்நேஷனல் பேங்க். ஹலோ எந்த ஜுவல்லர்ஸ்? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருடன் கூட ஹலோ ஹலோ அட ஒரு போனையாவது என்ன முழுசா பேச விடுங்க. ஹலோ லட்டு லட்டு சிங்கோட பேரு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். ஹலோ சிவா நீ எங்க இருக்க? திருட்டு எங்கெல்லாம் நடந்திருக்கோ அந்த இடத்துலலாம் சுரங்கப்பாதை இருக்கு. இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருடங்க எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய சுரங்கத்தை தோன்றாங்க? எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியுது, அந்த இடத்துல இருந்து அவனால தப்பிச்சும் போக முடியுது. அவனால எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது? நாங்க என்னடானா இங்க மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ரேவா, நீ என்னடானா கேம் விளையாடிட்டு இருக்கியா? இது நல்லாவா இருக்கு? நான் ஒன்னும் கேம்ல விளையாடல, திருடங்களோட டீடைல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சிவா, இங்க வந்து பாரு. இந்த ரெட் கலர் மார்க் போட்டிருக்க பேங்க்ல இன்னும் திருட்டு நடக்கல. வெரி குட் ரேவா. ஒருவேளை இந்த பேங்க்ல எல்லாம் இன்னும் அவங்க கொள்ளையடிக்கலனா அங்கேயும் கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. இருக்கிறதுலே பெரிய பேங்க்னா அது வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க் தான். திருடனோட நெக்ஸ்ட் டார்கெட் இதுவா தான் இருக்கும். நாம அந்த இடத்துக்கு போய் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சிவா, பூமி ஆடுதுன்னு நினைக்கிறேன். பூகம்பம் வருது போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மள பூமிக்கு அடியில போயிட்டோம்னா எனக்கு ரொம்ப பசிக்குது வேற. அது ஒன்றும் பூகம்பெல்லாம் கிடையாது. பூமிக்கு அடியில் ஏதோ ட்ரிமர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க் கிட்ட தான் போகுது பாரு. கம் ஆன் ஃபாஸ்ட். வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க்குக்கு சீக்கிரமா வந்துருங்க. இது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே காசை காலி பண்ணிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கறேன். எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹலோ சின்ன பையா, நான் யாருன்னு பாத்தியா? நான் தான் ரங்கா. இப்ப நான் மாறிட்டேன் சுரங்கம்மா. உன்னால என்ன தடுக்க முடியாது குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதைத்தான் போன தடவையே என்கிட்ட சொல்லிட்டியே, மறுபடியும் ஏன் சொல்ற? இப்ப நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். ஹலோ குட்டி பையா, இங்க பாரு. அந்த திருடன் எங்க? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சிவா சிவா, யாராவது என்ன தூக்கி விடுங்க. தலை சுத்துது, எனக்கு தூக்குங்க. நான் இதுக்குள்ள சிக்கிக்கிட்டேன். லட்டு சிங் சார், ரங்கா வந்துட்டு போற வழியெல்லாம் பார்த்தா நம்மளால அவனை நேரடியா போய் பிடிக்கவே முடியாது. அதனால அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ட்ராப்பை ரெடி பண்ணியே ஆகணும். சிவா, அந்த ட்ராப் ஏதோ அதை பண்ணிடலாம். இல்லாட்டினா அவன் இங்க இருக்கிற எல்லா பேங்கையும் ராபரி பண்ணிட்டு ஓடிடுவான். டோன்ட் வரி லட்டு சிங் சார், நம்ம சீக்கிரமே அந்த திருடனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி. நமக்கு வந்த தகவல் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல இருந்து வந்திருக்கு. எல்லா பேங்க்கும் அவங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை பாதுகாக்க ஆஷு பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க லாக்கர்ல டைமண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி பேங்க்காரங்க கிட்ட கேட்டா அவங்க தகவலை சொல்றதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருவேளை நான் போய் திருடிடுவேணும்னு பயம். ரங்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஷு பேங்க், இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். லட்டு சிங் சார், இத பாருங்க. இந்த ஹார்ஷூ மவுண்டன் ஹார்ஷூ ஷேப்லயே தான் இருக்கும். இதுக்குள்ள வரதுக்கு ஒரு பக்கம் தான் மண் இருக்கு,
மத்த 3 பக்கமும் சுத்தி கல்லும் போல்ஸும் தான். நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? அவன் கண்டிப்பா இந்த வழியில தான் வருவான். ஒரு தடவை அவன் உள்ள போயிட்டான்னு வச்சுக்கோ, நாம இந்த வழியை பிளாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளியில வரவே முடியாது. ஏன்னா அவனால மண்ணை மட்டும் தான் தோண்ட முடியும், தெரியும்ல? ராக்ஸ் எல்லாம் இல்ல. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய டிராப் தான். சூப்பர் சிவா, இது ரொம்ப நல்ல பிளானே. டாப் டக்கரா இருக்கே. லட்டு சிங் சார், நம்ம டிராப்ல அவனே தானா வந்து மாட்டிக்க போறான். நீங்க ரெடி தானே? ரெடி சிவா, ரெடி. வாங்க நண்பர்களே. லட்டு சிங் சார், எஸ், நீங்க இங்க ரெடியா இருங்க. நாங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் அந்த திருடனுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு வரோம். ரங்கா வந்தாச்சே. இன்னைக்கு எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இப்ப எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த சிட்டில இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் விட காசும் லாக்கரும் தான். இத திருடுறதுல இருந்து என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இத திருடலாமா? இத திருடலாமா? ஹலோ அங்கிள், நான் தான் சிவா. என்னோட பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் இன்னைக்கு சண்டை போடுற மூட்ல சுத்தமா இல்ல. அங்கிள், நீங்க வந்த வழியில கண்டிப்பா திரும்பி போகவே முடியாது. அப்படி போனீங்கன்னா மூழ்கிடுவீங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரங்காவை அவ்வளவு சுலபமா உங்களால பிடிக்கவே முடியாதே. அப்போ இது என்ன பிடிக்கிறதுக்கு போட்ட திட்டம் தானா? சின்ன பையன் நினைச்சு இவ்வளவு நேரம் விட்டேன், ஆனா இனிமே விட மாட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எனக்கு அப்பவே ஏதோ சந்தேகம் இருந்துச்சு. என்ன அங்கிள், எதுவும் பிரச்சனையா என்ன? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வழியும் கிடைக்காது. நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடியாவது மிச்சமாகும். இன்னைக்கு பாரு பையா, உன் கதையை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ரங்காண்ணா யாருன்னு காட்டுறேன். நான் வந்துட்டேன். ஹேண்ட்ஸ் அப். நான் சொன்னபடி கேட்டா நீங்க தப்பிச்சிங்க. ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப்னா கையை தூக்குறோம். ஹேண்ட்ஸ் அப், இல்லைன்னா நாங்க ஃபயர் பண்ணிடுவோம். என்ன சார் குழந்தை வர விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் அங்க போனா நீங்க காலி. எனக்கு சார் நான் ஏதாவது பண்றேன். போதும் போதும்,
நிறுத்து சிவா. இதுக்கு மேல ரங்கா பாடி தாங்காது. ரங்காவை தோச்சி எடுத்துட்டியே. இன்னைக்கு 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 நான் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட கொண்டு வரலாமா? இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. ரங்கா சுரங்கமா, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்க கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைச்சா அதான் உன் கடைசி நாள். இந்த ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட யாரு திருடணும்னு நினைச்சாலும் அவங்கள வந்து இந்த லட்டு சிங் பிடிப்பான்னு ஒரு பயம் நடுக்க அவங்கக்குள்ள வந்துடும். ரங்கா இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கா.